ஏன்பா உதயே, நீ திருந்துவியா திருந்த மாட்டியா? பொறுப்பு இருக்கா இல்லையா? உன்னாலதான் கட்சியே தோத்து போச்சு தெரியும்ல. இன்னும் அடங்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற. நீ இன்னும் தோற்று போவாய். சாபம் விடுகிறோம். அப்படி சாபம் விட்டதுல முதல் ஆளு வானதிக்கா, ரெண்டாவது நிறைய பேரு. அப்படி என்னதான் எங்க உதயண்ணா பேசினாரு தெரியுமா? ஒன்னும் பேசலைங்க. வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு குத்தமா? இதுக்கு எதுக்குக்கா சாபம் விடுறீங்க? நல்லா தானே சொல்லியிருக்காரு. என்ன வெட்டி ஒட்டி பேசுற அப்படின்னு சொல்றீங்களா? முழுசா பேசலையா? உங்க என்ன பேசுற கரெக்டானதை மட்டும் எடுத்து பேசிட்டு நாங்க சொல்றத தப்புன்னு சொல்றியா? முழுசா பேசு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா? ஆமாங்க. மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஓ, இதுதான் வானதிகாக்கு உறுத்தி இருக்கா? மன்னிச்சிருங்கக்கா, உங்க மனசு புண்பட்டு இருந்தா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த சனாதனம் அப்படின்னு அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை பெரிய 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 டாபிக்குங்க. மனித குலத்தோட வாழ்வியல் இதெல்லாமே கலந்துருக்கு. அதெல்லாம் படிச்சு பேசுற அளவுக்கு நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் தான் பேசணும் அத. இப்ப அண்ணன் சனாதன தர்மம்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாரு. அண்ணன் மக்களை பிளவுபடுத்தும், மக்களை பிளவுபடுத்தி பார்ப்பாட்டாக பிரிக்கும், வர்ணங்களாக பிரிக்கும் அந்த சனாதன தர்மாவே ஒழிக்க வேண்டும்னு சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு அது என்னன்னு முழுசா புரியலையா? அதனால நான் என்ன பண்றேன், இந்த தர்மத்தை முழுசா கரைச்சு குடிச்ச மேதாவிகள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் அதெல்லாம் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஆனா இங்க என்ன சிக்கல்னா, 8 நிமிஷத்துக்கு மேல நம்ம வீடியோ போட்டா யாரும் பாக்குறது இல்ல. வானதி அக்கா இத பத்தி பேசுனதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். பெண்களுக்கே இவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா மத்தவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ ஒரு கண்ணாடி வளையல் இருக்காமாங்க, அந்த கண்ணாடி வளையலா மாறுறதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த வேதத்துல இருந்து இந்த மந்திரத்தையும், இந்த இதிகாசத்துல இருந்து இந்த மந்திரத்தையும் சரியான முறையில் கலந்து ஒரு மந்திரத்தை சொன்னாதான் அந்த கண்ணாடி வளையலா மாறும். அப்படி மாறின அந்த புனிதப்பட்ட வளையலை யார் தெரியுமா போடணும்? கண்ணாடி வலை அழகா நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி வலை போட்டுக்கணும்னு சொல்றோம். இந்த கண்ணாடி வலை சௌமங்கல்யமா இருக்கிற வரைக்கும் தான் போட்டுக்கலாம். விதவைகள் கண்ணாடி வலை போட்டுக்கப்படாது. வானதிக்கா கேட்டுக்கங்க, சுமங்கலிகள் மட்டும்தான் போடணுமாமா மாமா சொல்றாங்க. அப்ப சுமங்கலி அல்லாதவர்கள் யார சொல்றாள் தெரியலையே. யாரோ விதவைகளாமாக்கா. விதவைகள் கண்ணாடி வளைய போடப்படாதான். விதவைகள் கண்ணாடி வளையல் போட்டா அந்த வேதம் வேற மாதிரியாக ரியாக்ட் ஆகி பூமியே அழிஞ்சு போயிடும்க்கா. ஒரு விதவை கண்ணாடி வளையல் போட்டா பூமியே அழிஞ்சு போயிரும்னா அந்த விதவை கண்ணாடி வளையல் போடாம இருக்கிறதானே சரி. இது அந்த தர்மத்துல இருக்குக்கா, இத நான் சொல்லல, அவரு சொல்லியிருக்காரு. நல்லா பாத்துட்டீங்கல்ல. அவரு அத்தோட நிறுத்திருந்தாருன்னா பரவாயில்லக்கா, அதுக்கு மேலையும் ஒண்ணு சொல்லுவார்ல. அவரு சொல்றது தானே எல்லாம், கேளுங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, 11 வயசுக்கு மேல அந்த பீரியட், மென்சஸ் பீரியட் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றது சாஸ்திரம். கௌரியம் ததத் பிரம்மலோகம் ரௌரவந்துரஜஸ்பலாம். இதெல்லாம் அவரா சொல்றாரு? தர்மத்துல இருக்கு, படிச்சு சொல்றாருக்கா. என்ன தர்மம்? அதான் உதயண்ணா சொன்னார்ல, அந்த தர்மத்துல இருக்காமா. பிள்ளைங்களுக்கு 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது சஸ்திரமாக்கா. கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்லக்கா. 8 வயசுக்கு மேல இந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் லோகம் கெட்டுடும், சமூக ஒழுக்கம் கெட்டுடும். ஏஜ் அட்டனிங் செரமனிக்கு முன்னாடியே வெட்டிங் செரமனியும் முடிச்சு வச்சிடணும். வெட்டிங் செரமனி முடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா ஏஜ் அட்டனிங் செரமனியும் முடிச்சுக்கலாம். இப்படி பண்ணனா நமக்கு என்ன நன்மைகள்லாம் இருக்கு தெரியுமா? அத கூட நான் சொல்லலைங்க, அவரே சொல்லுவார், கேளுங்க. ஐயோ, அந்த நன்மை கூட நமக்கு இல்ல, சத்தியமா அந்த பெண்களுக்கு கிடையாது. அப்படி 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா, நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம். முதல்ல சொன்னமே பிரம்மலோகம், அது 8 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கிடைக்கும். அக்கா, அவர் ஏதோ வரிசையா சொன்னாருக்கா. ஏதோ சொல்லிட்டு பிரம்மலோகம் சொன்னாரு. அந்த லோகம் கிடைக்குமா? அந்த பிரம்மலோகம் அவங்க அந்த பொண்ணோட தொப்பனாருக்கு கிடைக்குமா? ஒருவேளை தொப்பனாருக்கு இந்த பிரம்மலோகம் கிடைக்கலன்னா தொப்பனாருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லாம விட்டுட்டேன். எனக்கு இதுதாங்க புரியல.
எங்க அப்பனுக்கு ஏதோ ஒரு பிரம்மலோகம் கிடைக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு 8 வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யாருமே அன்னைக்கு கேட்கல. ஏன் கேட்கலன்னா இவங்க அப்பன் தானே பெத்த அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை பிறந்த உடனேயுமே அவங்க அப்பனுக்கு அடிமை. ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாதான் அவங்க ஹஸ்பண்டுக்கு அடிமை. இதெல்லாம் அந்த சாஸ்திரத்துல இருக்கு அப்படிங்கறத இந்த சாஸ்திரிகள் சொல்றாங்க, நாங்க யாரும் சொல்லல. பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரஸ்து ஸ்தாவிரே பாவே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி அப்படிங்கிற சாஸ்திரம். சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. அப்புறம் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னா இருக்கா, அது நம்ம வாயில எல்லாம் வராது, நீங்க அதுல கேட்டுட்டீங்கல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்திரீகள் சுதந்திரமா இருக்கப்படாது. வானதிகா உங்களைத்தான் சொல்றாங்க, நீங்க தானே அந்த தர்மத்துல காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வானதிகாக்கு இவரு சொல்ற சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா? சும்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர்றது இல்லக்கா. ஐயா, வானதிகாக்கு நான் சொன்னாலும் புரியாது, நீங்களே சொல்லுங்க, அப்பதான் புரிஞ்சுப்பாங்க. என்ன அர்த்தம்னா, சுதந்திரம்னா என்ன தெரியுமா? வெளியில ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு சுதந்திரம்னு அர்த்தம் இல்லை. தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆர்ஜிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள், உத்தியோகத்துக்கு போறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த சுதந்திரம்னு அவரு மீன் பண்றது வெளிய போறத பத்தி இல்லக்கா. வெளிய போய்க்கலாம், வந்துக்கலாம், பண்ணிக்கலாம். நீங்க சுயமா சம்பாதிச்சு, வானதிகா சுயமா சம்பாதிச்சு, அதாவது வானதிகா வக்கீலுக்கு படிச்சு எம்எல்ஏ ஆகி சுயமா சம்பாதிச்சு, நீங்க எம்எல்ஏவா இருந்தப்போ மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன். அந்த 2 லட்சம் ரூபாய் சம்பாதியத்தை சம்பாதிச்சது தர்மத்துக்கு எதிரானது, சாஸ்திரத்துக்கு எதிரானதுன்னு இவா சொல்றா. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சாஸ்திரத்துக்கு எதிராக நடந்துட்டீங்கன்னு சொல்றாரு. ஆனா எங்க உதயண்ணா என்ன சொல்றாரு, அக்கா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அக்காவோட உரிமைன்னு சொல்றாரு. அக்கா எம்எல்ஏவோட மட்டும் நிக்காம முதலமைச்சர் கூட ஆகணும்னு தான் உதயண்ணா சொல்றாரு. இப்படி உதயண்ணா அதை எதிர்த்து பேசுறது உங்க நன்மைக்காக. ஆனா நீங்க அவரு திருந்தவே மாட்டாருன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா இங்க திருந்த வேண்டியது யாருக்கா? நீங்களா, அந்த சாஸ்திரிகளா, இல்ல அந்த தர்மமா? சரிக்கா, இத கூட விட்டுருவோம். அடுத்தது கேளுங்க. ஒரு வயசானவருக்கா, அவரு தர்மத்தை பத்தி சொல்றாரு, கேளுங்க. ஐயோ அக்கா, இத கூட அவரா சொல்லலக்கா, ஏதோ தர்மத்திலயோ சாஸ்திரத்திலயோ இருக்கிறதான் அவர் எடுத்து சொல்றாரு. அக்கா, இந்த கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்றாங்கல்லக்கா, மாங்கல்யம் தந்துனானே தந்துனானே மாங்கல்யம், அந்த கல்யாணத்துக்கு சொல்ற அந்த மந்திரத்திலயும் ஒரு ஸ்டார் இருக்குதுக்கா. அந்த ஸ்டார் என்னன்னு அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்குக்கா. இதுல குட்டியா போடலக்கா. இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை முதல் முறையா பெருசா போட்டது இவங்கதான்க்கா. அந்த மந்திரம் மேரேஜுக்குள்ள மந்திரம் தான்க்கா. ஆனா அது முதல் மேரேஜுக்கு மட்டும்தான் பொருந்துமா. செகண்ட் மேரேஜுக்கு there is no mantras. சரி, மந்திரம் இல்லைன்னா என்ன, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு அந்த பாட பாடி இருப்பாங்க, சும்மா கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைச்சா சாஸ்திரம் அதை அனுமதிப்பதில்லை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன்க்கா, ஒரு கல்யாணம் நடக்குது, மாங்கல்யம் தந்து நானேனா அப்படின்னு மந்திரம் எல்லாம் ஓதி நடக்குது. ஆனா அந்த பையன் மண்டபத்திலேயே மண்டையை போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை விதவை, கண்ணாடி வளையல் போடப்படாது. சரி, அந்த பிள்ளைக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நோ ஆப்ஷன் இந்த சாஸ்திரா சொல்றாங்க, பண்ணப்படாதே. அதுக்கு மந்திரமே இல்ல, அதையும் மீறி பண்ணி வச்சா அவரு நரகத்துக்கு போயிடுவாரு. பண்ணி வைக்கிற வாத்தியார் நரகத்துக்கு போயிடுவாரு, பண்ணி வைக்கிற அப்பா அம்மா நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு விதவை தப்பு, ஒரு கைம்பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு குடும்பமே நரகத்துக்கு போகும் அப்படின்னா என்னக்கா நியாயம் இது? நம்ம பொண்ணோட ஆத்துக்கார மாப்பிள்ள போயிட்டார், விட்டுலாமா? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா சாஸ்திரம் கரெக்டா? ரெண்டாவது கல்யாணத்துக்கு மந்திரமே கிடையாது தெரியுமா? ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்ச வாத்தியாரும் நரகத்துக்கு போவார். பொண்ணு பண்ணி கன்னியாதானம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமா? அப்படி நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம், நாங்க பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிதான் உதயண்ணா பேசுறாரு. அதுதானக்கா ஒரு மனித பண்பு, மானுட பண்பு. இத நீங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. அதுவும் வக்கீலா இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. முதல்ல நீங்க சம்பாதிச்சதே சனாதனத்துக்கு எதிராதா, எம்எல்ஏ ஆனது சாஸ்திரத்துக்கு எதிரா. நீங்களே மதிக்காத அந்த சனாதனத்தை என்ன அதுக்கு நாங்க மதிக்கணும்னு நாங்க கேக்குறோம். சனாதனத்தின் படிதான் வாழணும் அப்படின்னா நீங்க வாழ்ந்துக்கங்க, உங்களுக்கு அந்த உரிமை மொத்தமும் இருக்கு.
ஒருவேளை அது எனக்கு பிடிக்கல, நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களோட உரிமைக்காக தான் எங்க உதயண்ணா பேசுறாரு. ஆக்சுவலா அக்கா எம்எல்ஏ ஆனதே தப்பு. அக்கா என்னவா ஆயிருந்திருக்கணும் நான் சொன்னா அதுவும் தப்பு. ஐயா சொன்னாதான் அக்கா ஏத்துக்குவாங்க. அதனால ஐயா அக்காக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆண்கள் பெண்கள்ல ஆன்மீக விஷயங்களிலும் நல்ல தர்மாதி காரியங்கள்லையும் தத்துவ ஞானத்திலையும் யாருக்கு மனமானது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அவள்லாம் ஆம்பளைகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெறும் குக்கிங் மட்டும், பழைய காலத்தில், இப்போ குக்கிங் கிடையாது, இப்போ ஈட்டிங் மட்டும்தான். சமையல் முதலிய வீடுகளில் மட்டுமே மற்றதெல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறவா பெண்கள். அக்கா எல்லா வேலையும் பண்றது ஆம்பளைங்கக்கா, சமையல் வேலை பண்றது மட்டும் பொம்பளைங்கக்கா. இப்ப நீங்க எதுக்கு எம்எல்ஏ ஆனீங்க, எதுக்கு வக்கீல் ஆனீங்க? இப்ப நீங்க தான் சொல்லணும். நீங்க எந்த தர்மத்தை காப்பாத்தணும்னு இவ்வளவு போராடுறீங்களோ அந்த தர்மத்தின் படி நீங்க சமையல் வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு பேட்டி கிட்டினெல்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கே பிடிக்காத, உங்களாலேயே ஏத்துக்க முடியாத, நீங்களே வாழ விரும்பாத அந்த சனாதன தர்மத்தை உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக தான் உதயண்ணனே அதை வேண்டாங்கிறாரு. ஆக்சுவலா நீங்க உதயண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கணும். சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதே வானதிக்கா நீங்க தான். அட பரவாயில்லையே, அக்கா எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வந்துட்டாங்களே, நீங்க ஒரு புரட்சி பெண்கா அப்படின்னு பாராட்டலான்னு வர்றப்ப நீங்க எதுக்கு உதயண்ணாவை திட்டினீங்கன்னு யோசிச்சுக்கங்க. இப்ப நான் உங்களை பாராட்டுறதா இல்ல நீங்க பாராட்டுற தர்மாப்படி நீங்க சமையல் கட்டுக்கு போறீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கங்க. அதனால அடுத்த முறை கரெக்டா யோசிச்சு பேசுங்க. இப்ப நாங்க பேசுறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இனி பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.